என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் இந்த பூமியினை அழகாக சிருஷ்டித்து என் ஜனமாகிய உங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கும் என்பதற்காக கர்த்தராகிய நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் அறிந்து வைத்திருக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் இன்னைக்கு யாருமே என்னை அறிந்து கொள்ள மாட்டாங்க, யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை உங்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே அறிந்து வைத்திருக்கிறேன். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் அறிந்து வைத்திருக்கும் பொழுது என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நான். மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். உங்களை உங்களின் தாயின் வயிற்றில் உருவாக்கிய கர்த்தராகிய நான் எப்படி உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் அறிந்து வைத்திருக்கிறேன். பின்னர் எதற்கு இன்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பார்த்து கேட்கிறேன். யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கர்த்தராகிய நான் உங்களை புரிந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதற்கும் கலங்காமல் இருங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோர்வு, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் போன்றவைகளை கர்த்தராகிய நான் அறிந்து வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய நான் இன்று உங்களுக்கு அந்த காரியங்களிலே பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னிடத்திலே தினமும் பேசுங்கள். நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து வேதாகமம் வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்து என்னிடத்திலே பேசுங்கள். இன்று கூட ஏதோ ஒரு காரியத்திலே ஒரே பாடுகளாக இருக்கிறதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் பாடுகளின் மத்தியிலே வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறேன். இன்று கூட ஏதோ ஒரு பாடுகள், கலக்கம், சோதனைகளில் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இந்த பாடுகள் இருக்கும். இந்த பாடுகள் உங்களுக்கு சில காலங்களிலே மாறிவிடும் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன். பாடுகளின் மத்தியில் உங்களை வைத்திருந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை விசுவாசியுங்கள். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பாடுகள் எதனால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? உங்களை சீர்படுத்துவதற்கும், உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கும், உங்களை பலப்படுத்துவதற்கும் இந்த பாடுகள் உங்களுக்கு இருக்கின்றன. இந்த பாடுகளினாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த பாடுகளில் இருந்து நீங்கள் விடுபட எந்த மாதிரியான காரியங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை கர்த்தராகிய நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாடுகள் உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்தும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் இந்த பாடுகளை குறித்து கலங்காமல், இந்த பாடுகளை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவனே, நீங்கள் என்னை அறிந்து வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய யார் என்னை புரிந்து கொண்டாலும், புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், என்னை மறந்தாலும் நீங்கள் என்னை அறிந்து வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். கர்த்தாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்று எனக்கு இருக்கக்கூடிய பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இந்த பாடுகளின் வழியாக நீங்கள் என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை சீர்படுத்தி, என்னை நிலைநிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் என்று எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீர். தேவனே, இன்றைக்கு எங்களுக்காக கொடுத்த இந்த வேதாகம வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.